அக்குரேகொட துப்பாக்கி சூடு நாட்டின் அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகல். சட்டத்தரணி மீது துப்பாக்கி சூட்டால் ஒத்திவைக்கப்பட்டது நாமல் ராஜபக்சவின் வழக்கு. ஜிந்துப்பிட்டி துப்பாக்கி சூட்டு சம்பவத்தின் சூத்திரதாரிகள் அடையாளம். பலத்த பாதுகாப்போடு இந்திய பாகிஸ்தான் T20 கிரிக்கெட் போட்டியை பார்த்து ரசித்த ஜனாதிபதி அனுர. முருகண்டி ஏனையின் பிரதான வீதியில் விபத்தில் ஒருவர் பலி, வைத்தியர் கைது. சிவராத்திரியில் நின்ற பிரதமர் ஹரணி. பாதாள உலகம் தொடர்பில் சரத் பொன்சேகாவின் அதிரடி தகவல். செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் பெஸ்ட் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணி ஒருவரும் அவரது மனைவியும் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாட்டின் அனைத்து சட்டத்தரணிகளும் இன்று நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து விலகி இருக்க தீர்மானம் எடுத்துள்ளனர். அத்தோடு அக்குரேகொட பகுதியில் சட்டத்தரணியும் அவரது மனைவியும் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடி விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கையும் விடுத்துள்ளார். நேற்று மாலை விசேட பொதுசபை கூட்டத்தில் 4 முக்கிய தீர்மானங்கள் ஏகமனதாக எடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் கொலை கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடளாவிய ரீதியில் அனைத்து நீதிமன்ற நடவடிக்கைகளில் இருந்தும் சட்டத்தரணிகள் விலகி இருப்பது, சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை உடனடியாக கைது செய்து சட்டப்படி நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறையை கேட்டுக்கொள்ளுதல், உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை சமூக ஊடகங்கள் பகிர்வதை தடுக்க சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கடும் அதிருப்தி தெரிவிப்பது போன்ற முக்கிய தீர்மானங்களை எடுத்துள்ளனர். இந்த விசேட பொது சபை கூட்டத்தில் சுமார் 3500 சட்டத்தரணிகள் கலந்து கொண்டதோடு இடவசதி குறைவினால் பலர் சூம் வழியாக இணைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை எதிர்வரும் 19ஆம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தரணி ஒருவர் மற்றும் அவரது மனைவி கொல்லப்பட்டதற்கு நீதி கோரி இன்று நீதிமன்ற கடமைகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதற்கு சட்டத்தரணிகள் முடிவு செய்துள்ளமைதான் இதற்கு காரணம் என்றாலும், வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் ரக்பியை ஊக்குவிக்கின்றேன் என்று கூறி இந்திய கிறிஸ் நிறுவனத்திடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்றுக்கொண்டு அதனை தவறாக பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ள நிலையிலேயே வழக்கு எதிர்வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் துப்பாக்கி சூடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பாதாள உலகம்தான் இதை இயக்குகின்றதும் தெரிய வந்துள்ளது. கொட்டாஞ்சேனை ஜிந்துப்பிட்டி பகுதியில் நேற்று முன்தினம் இரவு நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பில் பல ரகசியங்கள் இப்பொழுது வெளியாகியுள்ளது. ரணசிங்க ஆராய்ச்சிக்கே சங்க சிறந்த எனப்படும் புளூ மெண்டல் சங்க என்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இப்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. ஜிந்துப்பிட்டி வரக்கா சந்தி பகுதியில் சிகை அலங்கார நிலையம் ஒன்றை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 4 பேர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி உந்துருளியில் வந்த நபர்கள் துப்பாக்கி சூடு நடத்தி தப்பி சென்றுள்ளனர். உயிரிழந்த இளைஞர் பழனி ரிமோசன் மற்றும் பழனி சிரான் ஆகியோரின் தரப்பை சேர்ந்தவர் என்றும், பஜார் பகுதியில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உந்துருளி கொழும்பு 12இல் கைவிடப்பட்டு சென்றிருந்த நிலையில் குறித்த உந்துருளியில் பொருத்தப்பட்டிருந்த இலக்க தகடுகள் போலியானது என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கொழும்பில் உள்ள ஆர் பிரேமதாச சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் போட்டியை பார்வையிட இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உள்ளிட்ட பல உயர்மட்ட பார்வையாளர்கள் நேரடியாக கலந்து கொண்டுள்ளனர். ICC தலைவர் ஜெய்சா, இலங்கை கிரிக்கெட் தலைவர் சம்மி சில்வாவுடன் ஜனாதிபதியோடு நேரடியாக போட்டியை பார்த்துள்ளனர். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரிய தலைவர் மொஹ்சின் நக்வியும் இந்த போட்டியை பார்வையிட வருகை தந்தவர்களில் ஒருவர் என்பதோடு கடும் பாதுகாப்புக்கு மத்தியில் இந்த போட்டி இடம்பெற்றுள்ளது. குறித்த போட்டியில் பாகிஸ்தான் அணியை இந்திய கிரிக்கெட் அணி இலகுவாக வெற்றி கொண்டிருந்ததோடு இந்த போட்டியை பார்வையிட வந்த இந்திய பாகிஸ்தான் நாடுகளை சேர்ந்த கிரிக்கெட் ரசிகர்கள் இலங்கை தொடர்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். அத்தோடு போட்டியை மிகச் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் நடத்திய இலங்கை அரசுக்கும் பாதுகாப்பு பிரிவினருக்கும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ரசிகர்கள் தங்களது மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதோடு மைதான நிர்வாகம் வழங்கிய சிறப்பான வசதிகள் மற்றும் சீரான போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து ரசிகர்களின் அனுபவத்தை திருப்திப்படுத்தியதாகவும் மைதானத்தின் தூய்மை பராமரிப்பு குறித்தும் தங்கள் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர்.
முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முருகண்டி ஏனையின் பிரதான வீதியில் நேற்று மோட்டார் சைக்கிளும் காரும் மோதிய விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 நபர்களில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். காரை செலுத்தி வந்த திருகோணமலை வைத்தியரை இப்பொழுது போலீசார் கைது செய்துள்ளதோடு முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவு தற்போது விபத்து தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் நேற்று மகா சிவராத்திரி தினத்தில் நடைபெற்ற விசேட சிவபூஜை வழிபாடுகளில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய கலந்து கொண்டுள்ளார். ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் கௌரவ பிரமுகர்கள் பூரண கும்ப மரியாதையோடு பிரதமரை வரவேற்றதோடு தொடர்ந்து விசேட அபிஷேக மற்றும் ஆராதனை பூஜைகளில் பிரதமர் பங்கேற்றுள்ளார். நாட்டின் அமைதி, சுபீட்சம் மற்றும் இனங்களுக்கிடையிலான மத நல்லிணக்கத்தை வேண்டி நடைபெற்ற இந்த வழிபாடுகளில் பிரதமருடன் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெருந்திரளான பக்தர்களும் கலந்து கொண்டதோடு பிரதமர் ஆலய வளாகத்தில் கூடியிருந்த மக்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடியதோடு ஆலயத்தின் வரலாற்று சிறப்புகளையும் கேட்டு தெரிந்து கொண்டுள்ளார். 1 அல்லது 2 துப்பாக்கி சூடுகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்காது என்று ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளதோடு தற்போதைய அரசாங்கம் இதனை புரிந்து கொள்ளும் என்று தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பில் குறிப்பிட்ட பிரச்சனை என்று எதுவும் இல்லை என்றும் ஒவ்வொரு குழுவும் கடந்த காலத்தில் கலவரங்களையும் இனப்பிளவுகளையும் தூண்டுவதற்கு பழக்கப்பட்டிருந்ததாகவும் அத்தகைய நபர்கள் ஒரு பிம்பத்தை உருவாக்க விரும்பும் போதும் அவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக செய்ய முயற்சிக்கின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். முப்படைகளும் தேவையான நடவடிக்கைகளை ஒழுங்கான முறையில் மேற்கொண்டு வருவதாக நான் நினைக்கின்றேன். ஒரு சிறிய சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய 1 அல்லது 2 பேர் இருந்தாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. அரசாங்கம் இதை எப்படியும் புரிந்து கொண்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். பாதாள உலகம் இன்னும் சிறிய அளவில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இது ஒரு அரசியல் குற்றமல்ல. இது பாதாள உலகம் தீவிரமாக செயல்பட்டு வரும் இடம். அரசு நடவடிக்கைகளை எடுத்தும் இன்னும் பாதாள உலகம் 100% அடக்கப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் என்று கூறிய சரத் பொன்சேகா, முழு இராணுவமும் கொழும்புக்கு அனுப்பப்பட்டாலும் மோட்டார் சைக்கிளில் வரும் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொள்வதை தடுக்க எந்த வழியும் இல்லை. ஆனால் அதை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியடைய முடியாது. அரசாங்கம் சில நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். 16 கிலோகிராம் குஷ்ரக போதைப் பொருளை சட்டவிரோதமாக நாட்டுக்கு கொண்டு வர முயற்சி செய்த பெண் ஒருவர் உட்பட 3 பேர் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர்கள் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த விமான பயணத்தில் நடந்த சோதனைகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட குஷ்ரக போதைப் பொருள் மிகப்பெரிய அளவிலானது என்றும் சந்தை மதிப்பு கோடிக்கணக்கான ரூபாவாக இருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதோடு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. 2030ஆம் ஆண்டுக்குள் இலங்கையின் ஏற்றுமதி வருவாயை $36 பில்லியன் உயர்த்துவது அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்று தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்துனத்தி தெரிவித்துள்ளார். இலங்கையின் தேசிய ஏற்றுமதியாளர்கள் கவுன்சில் ஏற்பாடு செய்த 33வது ஏற்றுமதி விருது விழாவில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற போது அமைச்சர் 2025ஆம் ஆண்டில் அதிகபட்சமாக $17 பில்லியன் ஏற்றுமதி வருவாய் ஈட்டப்பட்டதாகவும் கடன் இல்லாத வெளிநாட்டு நோக்கமற்ற சுதந்திரத்தையும் அடையாளத்தையும் பாதுகாக்கும் வலுவான உள்நாட்டு பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்கு என்றும் தெரிவித்துள்ளார். T20 உலகக்கிண்ணம் இப்பொழுது ஆரம்பித்துள்ள நிலையில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான உலகக்கோப்பை போட்டி இன்று இரவு 7 மணிக்கு நுவரெலியாவில் உள்ள பல்லேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் ஆரம்பமாக உள்ளது. இலங்கை அணியை தசுன் சாணக்க வழிநடத்துவதோடு ஆஸ்திரேலிய அணியை மிட்சல் மார்ஸ் வழிநடத்துகின்றார். போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றால் குழு B-யின் கீழ் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி வருவதோடு அந்த குழுவில் புள்ளிகள் பட்டியலில் அவர்கள் தற்போது முதலிடத்தில் உள்ளதோடு ஆஸ்திரேலிய அணி 3வது இடத்தில் உள்ளது. ஆஸ்திரேலிய அணி சூப்பர் 8 சுற்றில் நீடிக்க இந்த போட்டியில் வெற்றி பெறுவது கட்டாயம் என்பதும் குறிப்பிடத்தக்கது.